காவிரி நதிநீர் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் காவிரி நீரை கர்நாடகாவிடமிருந்து பெற்றுத்தராத விடியா திமுக அரசை கண்டித்தும் தஞ்சையில் இன்று அதிமுக ஆர்ப்பாட்டம். கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் திமுகவைச் சேர்ந்த பலர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவி சோதனை மேற்கொள்ளும் விடியா திமுக அரசுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பழிவாங்கும் எண்ணத்தோடு லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவிவிட்டு சோதனை மேற்கொண்டிருக்கும் விடியா திமுக அரசின் செயலை கண்டிப்பதாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. சொத்து குவிப்பு வழக்கில் திமுக அமைச்சர் தங்கம் தென்னரசு விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகிறார் வழக்கை விசாரிக்கும் விசாரணை அதிகாரி பூமிநாதன். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் கப்பலும் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்திலிருந்து ரோஹிணி RH-200 சவுண்டிங் ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக பாய்ந்தது. இந்திய பெருங்கடல் பகுதியில் காற்றின் திசை வேகத்தை அளவிடுவதற்கு ரோஹிணி RH-200 சவுண்டிங் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதள விளம்பரத்தில் இந்திய கொடிக்கு பதில் சீன கொடியை வைத்து விளம்பரம் தேடிய விளம்பர பிரியர் அனிதா ராதாகிருஷ்ணன். இதுதான் திமுகவோட நாட்டுப்பற்றா என பொதுமக்கள் கேள்வி. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனடா. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனடா. பாஜக அதிமுக கூட்டணி உடைவதற்கு அண்ணாமலைதான் காரணம் என மோடிக்கு அண்ணாமலை சொல்லவில்லையா என அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா கேள்வி. தமிழ்நாட்டில் ராமர் ஹனுமன் என பேசினால் எடுபடாது என்று தெரிந்துதான் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி குறித்து பேசி பிரதமர் வாக்கு சேகரிப்பதாக கடும் விமர்சனம். புரட்சி தலைவர் உத்தமர், புரட்சி தலைவி அம்மா நல்லவங்க, அவங்க ரெண்டு பேரும் சிறந்த ஆட்சி கொடுத்தாங்கன்னெல்லாம் பேசினாரு மோடிஜி. இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். உங்க கூடவே வளர்த்துக்கிட்டு கூடவே கூட்டிட்டு போறீங்களே ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் இது தெரிய மாட்டேந்து. அந்த கத்துக்குட்டிக்கு நல்லா கத்து கொடுத்துட்டு போங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு 5வது முறையாக தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு. செந்தில் பாலாஜியின் வழக்கு விசாரணையை 3 மாதங்களில் முடிக்க வேண்டும். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு. பட்டியல் இன பெண்ணை வீட்டுக்கு வேலையில் அமர்த்தி சித்திரவதை செய்த வழக்கு. திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் ஜாமீன் மனு மீது மார்ச் 1ஆம் தேதி தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். வாக்குமூலம் பெற்ற பிறகு வழக்கு தொடர்பாக எந்த ஒரு விசாரணையும் காவல்துறை மேற்கொள்ளவில்லை. திமுக எம்எல்ஏ மகனுக்கு எதிராக வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட பட்டியல் இன பெண் குற்றச்சாட்டு. முறையாக விசாரணை நடத்தப்படவில்லை என்ற பாதிக்கப்பட்ட சிறுமியின் குற்றச்சாட்டுக்கு காவல்துறையினரின் பதில் என்ன? சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. தொகுதி பக்கம் ஆளையே காணோம் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு உரிமையில் பேசி திருச்சி காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் பொதுவெளியில் மிகவும் தரக்குறைவாக பேசியதால் செய்தியாளர்கள் அதிர்ச்சி.
ரிப்போர்ட் நீ தான் பார்க்குறீங்களா பஸ் நீங்கள் எலெக்ஷன் தாங்க 5 வருஷம் இது இப்படி சொன்னீங்கன்னா இப்படி உண்மை எங்க சொல்கிறேன் நீ எங்கே இல்லை நீ உண்மை சொல்லலையா பொய் சொல்கிற நீ பொய் சொல்கிற யார்ட்டையும் காசு வாங்கிட்டு சொல்கிற அல்லது யாருக்கும் அடிமையாச்சு சொல்கிற ஆமாம் அப்படிதான் நான் சொல்லுவேன். இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் இன்று முதல் உண்ணாவிரத போராட்டம். விடியா அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரை மாவட்ட தலைநகரங்களில் கால வரையற்ற உண்ணாவிரதம். விழுப்புரம் அருகே பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளி விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது போலீசாரை வெட்டிவிட்டு தப்பி ஓட்டம். துப்பாக்கிச் சூடு நடத்தி குற்றவாளியை பிடித்த போலீசார். அரக்கோணம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மின் திருட்டில் ஈடுபட்டவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிப்பு. மின் திருட்டு சம்பவங்களுக்கு கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள விடியா அரசின் மின் வாரியத்தின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நிலக்கோட்டை அருகே கடந்த 6 மாதங்களாக குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராத திமுக ஊராட்சி மன்ற தலைவர். ஆய்வுக்கு வந்த வட்டார வளர்ச்சி அதிகாரிகளை முற்றுகையிட்டு கிராம மக்கள் சரமாரி கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு. ஒரு ஊருக்கு பேசல 11 கிராமத்தில் இருக்க அடிப்படை தேவைகள் தண்ணி, கரண்ட், இந்த சாக்கடை சுத்தம் பண்றது, இதை மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மற்ற வேலையை பாருங்க. நீங்க செய்யக்கூடிய அந்த 3 அத்தியாவசிய தேவைகளை மட்டும் சரியா பண்ணுங்க. பிரச்சனையே வராதுங்க, நிம்மதியா இருக்குங்கன்னு சொல்றோம். யாருமே கேட்கல. சாப்பாடு கேட்கணுமா? பிவிசி பைப்புல போட்டுருக்காங்க, இரும்பு பைப் போட சொல்லுங்க முத. பொன்னேரி அருகே சாலையில் செல்லும் பொதுமக்களை அரிவாளை காட்டி அச்சுறுத்தும் இளைஞர்கள். விடியா ஆட்சியில் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சென்னை திருவொற்றியூரில் கட்டப்பட்ட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பயனாளிகளுக்கு வழங்காத விடியா அரசு. கமல் நடித்து வரும் இந்தியன் 2 படப்பிடிப்பிற்கு அனுமதி வழங்கி மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரியில் வங்கி லாக்கர் முன்பு சிறப்பு யாகம் மற்றும் பூஜை நடத்திய வங்கி அதிகாரி. சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாடிக்கையாளர்கள் வலியுறுத்தல். மயிலாடுதுறை அருகே நிலப்பிரச்சினை தொடர்பான வழக்கை வாபஸ் பெறாததால் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நிலத்தில் விடியா திமுகவின் அராஜகம் செய்வதை வீடியோவுடன் ஆட்சி அலுவலகத்தில் புகார் மனு. தமிழக அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஆதாரங்களை எப்படி கையாள்வது குறித்து பயிற்சி அளிக்க வேண்டும். குழந்தையை கடத்தி பணம் கேட்டு மிரட்டியதற்கான ஆதாரங்களை முறையாக பதிவு செய்யாததை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் அதிரடி. சென்னை எண்ணூர் பகுதியில் கடையில் சட்டவிரோதமாக 137 கிலோ குட்கா பதுக்கி வைத்திருந்த 2 கைது. விடியா ஆட்சியில் தலைவிரித்து ஆடும் போதை கலாச்சாரத்தால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. தாராபுரத்தில் கை குழந்தையுடன் நியாயம் கேட்டு வந்த கள்ளக்காதலிக்கு நேர்ந்த விபரீதம். பெண்ணின் கையை உடைத்த தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மக்கள் வரிப்பணத்தில் அமைக்கப்பட்டுள்ள RO சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் செயல்படுமா? மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கோவையில் காவல் தெய்வமான கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அன்னக்கொடை திருவிழா நடத்துவதில் இரு தரப்பினருக்கு இடையே மோதல். காயமடைந்த இரு தரப்பினரும் மருத்துவமனையிலும் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் 10 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு.
ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிகழ்ந்த ரயில் விபத்தில் 12 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. ரயிலில் தீப்பற்றியதாக பரவிய தகவலால் ஓடும் ரயிலிலிருந்து குதித்த பயணிகள் மீது மற்றொரு ரயில் மோதிய பரிதாபம். பெங்களூருவில் நடைபெற்ற பெண்கள் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர். மும்பையை 7 விக்கெட்டில் வித்தியாசத்தில் வீழ்த்தி உத்தரப்பிரதேசம் வாரியர்ஸ் அபார வெற்றி.